மனோஜும், ரோஹிணியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட ஃபோட்டோவோட ஒரு காப்பி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க, "எதுக்கு உங்களுக்கு காப்பி? அதான் எங்ககிட்ட குடுத்துட்டீங்களா, நாங்க பார்த்துக்குறோம். நாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் அந்த ஃபோட்டோவ அனுப்பி விசாரிக்க சொல்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. "சார் நீங்க ஒரு பக்கம் விசாரிச்சீங்கன்னா, நாங்க அந்த ஃபோட்டோவ காமிச்சு எங்களுக்கு தெரிஞ்சவங்கட்ட விசாரிக்கலாம்ல சார். அதனால தான் கேட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "என்ன மேடம், அதான் நாங்க விசாரிக்கவும் சொல்றோம்ல." அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க ஸ்டேஷன்ல குடுத்து விசாரிக்கும்போது, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி குடுத்தா, அவங்களும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். நீங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணா, நாங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவோம்ல சார்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க மேடம், அந்த ஃபோட்டோல ஒரு காப்பி எடுத்து இவங்களுக்கு குடுத்து விடுயா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே இந்த அவங்களும் சரின்னு சொல்லிட்டு குடுத்து விடுறாங்க. குடுத்து விட்டுட்டு, "எப்படி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க. போலீஸ் கிட்ட எப்படியோ வாங்கிட்ட ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ஃபோட்டோ வச்சு நீ என்ன செய்ய போற ரோகிணி?" அப்படின்னு சொல்லி, "நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தவங்க மூலமா நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல." அப்படின்னு, "இந்த ஃபோட்டோ வாங்குன விஷயம் மட்டும் முத்துக்கு தெரியக்கூடாது. நீ முத்துக்கிட்டயே இந்த ஃபோட்டோவ குடுக்கக்கூடாது. அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சு, அவங்க தான் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பெருசா பேசிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "இல்ல ரோகிணி, அவனும் வந்து நெறைய இடத்துல டாக்ஸில போயிட்டு வரான்ல. அப்படி குடுத்தோம்னா, கண்டுபிடிச்சா நம்ம பணம் யார் மூலமாவது நமக்கு கிடைச்சா நல்லது தானே." அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம எப்படியும் பணத்த வாங்கி உங்க அங்கிள்ட்ட தான் குடுக்க போறோம். அது எதுக்கு? அவங்க கிட்ட சொல்ல தான் போறோம். சொல்லாம மறைக்க போறது கிடையாதுல்ல. அத நம்மளே கண்டுபிடிச்சுக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நாம தானே அந்த பணத்த வந்து தொலைச்சோம். அதனால நம்மளே கண்டுபிடிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. "சரி ரோஹிணி, நீ சொல்றது சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் வந்து அமைதியாயிடுறாங்க. இந்த நேரத்துல அந்த ரோஹிணி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நேரா சிட்டிக்கு கொண்டு போறாங்க. கூட்டு போயிட்டு, "இந்த ஃபோட்டோல உள்ளவன் தான். இவன வந்து நீ வந்து கண்டுபிடிக்கிற. கண்டுபிடிச்சு அவன் வந்து என்கிட்ட பணம் ரூ. 30,00,000 வாங்கிட்டு போயிருக்கான். அத ஏமாத்துனத எப்படியாவது வாங்கி குடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க மேடம், நீங்க தான் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டீங்களா? என் ஆட்கள வச்சு எல்லா இடத்துலயும் நான் தேட சொல்லிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம்." அப்படின்னு சொல்லி, "சரி, நீ எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா முடிச்சு குடுக்கணும். அப்பதான் வந்து என் பணம் வந்து எனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க மேடம், முடிச்ச உடனே எனக்கு தேவையான கமிஷனே எனக்கு வந்துரணும்." அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் தான் குடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல வந்து இவன கண்டுபிடிக்கிற வேலைய பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். "அப்பா, ஃபோட்டோ வேற வாங்கி குடுத்துட்டாய்ங்க. இந்த இத கண்டுபிடிச்சா இதுலருந்து நமக்கு அது அவங்கள ஏமாத்தி எப்படியாவது கமிஷன அடிச்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி வந்து ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க.